தற்போதைய அண்மை செய்தி. கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. முதலமைச்சர் விஜய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார். இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில இன்றைய தினம் ஆய்வு கூட்டம் என்பது நடத்தப்பட்டது தலைமைச் செயலகத்துல. இந்த ஆய்வு கூட்டத்துல விவசாயிகளுக்கான இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்ச்சியாக ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு என்பதனை பிறப்பித்திருக்கிறார். இது விவசாயிகள் மத்தியில் வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் தலைமைச் செயலகத்துல ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில இந்த ஆய்வு கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இதில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வது தொடர்பாகவும் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் மற்றும் நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் என் மரிய வில்சன் உள்ளிட்டவர்கள் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு வகையான விவாதங்கள் என்பது நடத்தப்பட்டது. விவசாயிகளுக்கான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்வது தொடர்பாக. இந்த நிலையில தற்போது முதற்கட்டமாக 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றிருப்பவர்களது அந்த 50,000 முழுவதுமாக அந்த பயிர்க்கடன் என்பது தள்ளுபடி செய்யப்படும் என்பதாகவும் 50,000 60,000 ரூபாய் வரை அந்த கடன் பெற்றிருப்பவர்களுக்கு சிறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் வரை அந்த தள்ளுபடி என்பது செய்யப்படும் என்பதாகவும் தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மேலும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகள் தலா 5,000 பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது செய்யப்படும் என்பதாகவும் இதர பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி பருவத்தின் கடன் பெற்றும் விரும்பும் விவசாயிகளின் பெருமளவில் பயன் தரும் என்பதாக எதிர்பார்க்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆய்வுக் கூட்டத்தில் 50,000 வரை கடன் பெற்றிருக்கக்கூடியவருடைய அனைத்து கடன்களுமே 50,000 முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்பதை பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு விவசாயிகள் மத்தியில் வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஜெயலானி, தற்போது 50,000 ரூபாய் வரை சிறு குறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 50,000 ரூபாய் வரை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தற்போது அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறு குறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக மேலதிக விவரங்களுடன் மீண்டும் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது முதலமைச்சர் விஜயின் இந்த அறிவிப்பு குறித்து கூடுதல் விவரங்கள். அதாவது இன்றைய தினம் தலைமை செயலகத்துல அமைச்சர் பெருமக்கள் மற்றும் முதலமைச்சருடான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்துல வேளாண் துறை அமைச்சர் மற்றும் நிதித்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய துறை சார்ந்த அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இதில் இன்றைய தினம் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வது தொடர்பாக இந்த ஆலோசனையில 50,000 ரூபாய் வரை, அதாவது கடன் தொகை ரூபாய் 50,000 வரை இருந்தால் குறு விவசாயிகளுக்கு கடன் தொகை என்பது 100%, அதாவது 50,000 ரூபாய் முழுவதுமாக அந்த தள்ளுபடி என்பது செய்யப்படும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று சிறு விவசாயிகளுக்கான அந்த தள்ளுபடி ரூபாயில் கடன் தொகை 50% வரையிலாக அந்த தள்ளுபடி செய்யப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடன் தொகை என்பது 50,000 60,000 ரூபாயாக இருந்தால் குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடியாக ரூபாய் 40,000 தள்ளுபடி செய்யப்படும் என்பதாகவும், கடன் தொகை 50 60,000 ரூபாய் வரையிலாக இருந்தால் சிறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் வரையிலாகவும் அந்த தள்ளுபடி என்பது இருக்கும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1,00,000 ரூபாய்க்கு மேலாக கடன் பெற்றிருந்தோம் என்றால் குறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் எனவும் சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் எனவும் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும். இப்படி 50,000 ரூபாய் 50,000 குறைவாக வாங்கியிருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த கடன் என்பது முழுவதுமாக 100% வரை 50,000 ரூபாய் வரை தள்ளுபடி என்பது செய்யப்படும். சிறு விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்யப்படும். ஆனால் அதிலிருந்து 50,000க்கு கூடுதலாக கடன் பெற்றிருந்தார்கள் என்றால், ஒருவேளை 50,000 60,000 பெற்றிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 40,000 ரூபாய் குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்வதாகவும், சிறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டார். இதே 60,000 70,000 அளவுக்கான கடன் பெற்றிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 30,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போன்று குறு விவசாயிகளுக்கு எப்படி தள்ளுபடி வழங்கப்பட்டதோ அதே போன்று
சிறு விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறு விவசாயிகள் 50,000 ரூபாய் வரை பட்டிருந்தால் அவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதுவே 60,000 வரை கடன் பெற்றிருந்தால் அவர்களுக்கு 20,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். 70,000 ரூபாய் வரை கடன் பெற்றிருந்தால் 15,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். இப்படியாக 90,000 ரூபாய்க்குள்ளாக கடன், 1 லட்சத்துக்குள்ள கடன் பெற்றிருந்தால் அவர்களுக்கு 10,000 ரூபாயும், 1 லட்சத்திற்கு மேலே எவ்வளவு கடன் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி என்பது செய்யப்படும் என்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஜெயலானி, தற்போது 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதுபோல இதுக்கு முன் நடந்த இந்த வேளாண் துறை அமைச்சக கூட்டத்தில் சிறு குறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பது குறித்து அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். பயிர்க்கடன் தள்ளுபடி மூலமாக 14.22 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். 14.22 லட்சம் விவசாயிகள் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி மூலமாக நேரடியாக பயனடைவார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி மூலம் தமிழ்நாடு அரசிற்கு 2044.10 கோடி ரூபாய் அதிக செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயிர்க்கடன் தள்ளுபடி மூலம் அரசுக்கு கூடுதலாக 2044.16 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயிர்க்கடன் தள்ளுபடி மூலமாக 14.22 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும், இதனால் தமிழக அரசுக்கு 2044.16 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. சிறு குறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பது தொடர்பான அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடி மூலமாக 14.22 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும், இதன் மூலம் தமிழக அரசுக்கு 2044.16 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தற்போது அறிவித்திருக்கிறது. பயிர்க்கடன் தள்ளுபடி மூலமாக அரசுக்கு கூடுதலாக 2044.16 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். சிறு குறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பது தொடர்பான அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி மூலமாக தமிழ்நாட்டில் 14.22 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும், தமிழக அரசுக்கு 2044.16 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயிர்க்கடன் தள்ளுபடி மூலம் அரசுக்கு கூடுதலாக 2044.16 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்று தெரிவித்துள்ள தமிழக அரசு, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி மூலமாக 14.22 லட்சம் விவசாயிகள் பயனடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.